அது ஒரு அழகான சோலைவனம். மாலை நேரம் தூக்கம் வந்து கண்ணெல்லாம் சிவந்து போனதால் சூரியன் மெல்ல மெல்ல தன்னுடைய வீட்டுக்கு தூங்க போய்க் கொண்டிருந்தது. சூரியன் போவதால் சேற்று மண்ணில் முளைத்திருந்த தாமரை தன்னை சுருக்கி கொண்டு தூங்க முயற்சி செய்து கொண்டிருந்தது. இரை தேட போன குயில் நண்பன் இன்னும் வரவில்லை. சரி, குயில் நண்பன் வரட்டும், சொல்லிவிட்டு தூங்கலாம் என்று தாமரை காத்து கொண்டிருந்தது. அந்த சோலையில் மாலை நேரம் ஆகிவிட்டால் மானும் முயலும் குரங்கும் மணிலும் வாத்தும் கொக்கும் கோழியும் குருவியும் ஓடி ஆடி விளையாடிக் கொண்டிருக்கும். ஆனால் குயில் மட்டும் பாவம் பெரிய மாமரத்தின் கிளைகளுக்குள் தன்னை ஒளித்துக் கொள்ளும். அதற்கு காரணம் அந்த சோலையில் இருந்த அழகான மயில்தான். அந்த மயில் நீல வண்ண தோகையோடு மிகவும் அழகாக இருக்கும். அதனால் கண்ணங்கரிய குயிலை பார்த்தால் எப்போதும் கேலி செய்யும். குயிலுடைய கருப்பு நிறத்தை தாழ்வாக பேசும். அதனால்தான் குயில் மயிலுக்கு தெரியாமல் ஒளிந்து கொள்ளும். அழகாக பாடுகிற குயில் நண்பன் இப்படி ஒளிந்து ஒளிந்து வாழ்வதை நினைத்து தாமரைக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு நல்ல வாசனை. என்ன வாசனை என்று தாமரை திரும்பி பார்த்தது. புதிதாக நட்டு வைத்த மல்லிகை செடியில் நிறைய பூக்கள் பூத்திருந்தன. அரும்பாக இருந்த மல்லிகை மொட்டுகள் எல்லாம் மெல்ல மெல்ல வெள்ளை நட்சத்திரங்கள் போல அழகாக விருந்து கொண்டிருந்தன. தாமரைக்கு ஒரே மகிழ்ச்சி. அடடா, என்ன அழகு என்று வாய்விட்டே சொல்லிவிட்டது. உடனே மல்லிகை செடிக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. அழுக்கான சேற்றில் பூத்திருந்த தாமரையை ஏளனமாக பார்த்தது. எங்கே செல்லக்குட்டிங்க, இப்போதான் பூத்திருக்கு. உன் அழுக்கான சேத்து உடம்ப வச்சுக்கிட்டு கண்ணு போட வந்துட்டியா? உனக்குன்னு ஒரு வாசம் இருக்குதா? இல்ல நீ இருக்கிற இடம்தான் நல்லா இருக்குதா? நீ கண்ணை மூடிட்டு தூங்க போ. இனிமே என் பிள்ளைகள் வரும்போது இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேனா மயிலண்ணாவிடம் சொல்லி உன்னை சேத்தோட நசுக்கிட சொல்லிடுவேன் என்று மிரட்டியது. தாமரை, ஐயையோ, இது மயிலோட கோஷ்டியா, நமக்கு எதுக்கு வம்பு என்று நினைத்து முகத்தை திருப்பி கொண்டது. அந்த நேரம் பார்த்து குயிலும் இரை தேடிவிட்டு சோலைக்கு திரும்பியது. அங்கு தாமரை சோகமாக இருப்பதை பார்த்துவிட்டு, தாமரையக்கா, தாமரையக்கா, ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க என்று பாடிக்கொண்டே கேட்டது. அதற்கு தாமரை நடந்ததையெல்லாம் சொல்லவும் குயில் அதற்கு ஆறுதல் சொல்லியது. அப்போது மயில் தன்னுடைய அழகான தோகையை விரித்து கொண்டு ஒயிலாக நடந்து வந்தது. குயிலை பார்த்து, என்ன குயில் தம்பி, நீ இன்னும் ஒளிஞ்சுக்கலையா என்று கிண்டல் செய்தது. உடனே குயில் பறந்து போய் மரத்துக்குள் ஒளிந்து கொண்டது. திடீரென்று சோலைக்குள் ஒரே குழப்பம். அங்கே நிறைய மனிதர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த விலங்குகளும் பறவைகளும் மரங்களும் செடிகளும் புல்லும் பூண்டும் கூட ஐயையோ என்று பதறின. இவனுங்க வந்துட்டானுங்களா, இன்னைக்கு என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியலையே என்று பயந்து நடுங்கின. ஒரு சின்ன பையன் மல்லிகை செடியை பார்த்து ஓடி வந்தான். அவனுடன் அவன் தந்தையும் வந்தார். எலே, வந்து வேகமா இந்த மல்லிகை பூவை எல்லாம் பறிச்சு கூடைக்குள்ள போடு, சந்தைக்கு போகணும் என்றார். மல்லிகை செடி வேர் வரைக்கும் நடுநடுங்கி போனது. அந்த பையன் பூவை பறிக்க பறிக்க மல்லிகை செடிக்கு வலி தாங்க முடியவில்லை. ஐயோ அம்மா என்று கதறியது. தாமரை அதை பார்த்தது. மல்லிகையை காப்பாற்ற வேண்டும் என்று தாமரைக்கு தோன்றியது. ஆனால் ஒன்றும் செய்ய முடியாதே என்று நினைத்து கொண்டு யோசித்தது. அப்போது அந்த பையனின் கண்கள் தன்னை நோக்கி திரும்புவதை பார்த்த தாமரை நடுங்கி போனது. ஐயையோ, இவன் நம்ம பக்கமில்ல திரும்புறான். மல்லிகையை பறிச்சாலாவது பூ இலை கிளையோடு போயிரும், நம்மளை பிடுங்கினா வேரோட பிடுங்கி ஒன்றும் இல்லாம பண்ணிடுவானே என்று மிகவும் பயந்தது. ஆனால் தீமையிலும் ஒரு நன்மை நடந்தது. சேற்று பக்கமாக போன தன் மகனை தந்தை தடுத்து நிறுத்திவிட்டார். இலைய சேத்து பக்கமா போறியே, சட்டை மேலெல்லாம் சேராயிராது, ஒழுங்காயிரு என்று திட்டினார். பையனும் அமைதியாக நின்று விட்டான். தாமரையும் நிம்மதி பெருமூச்சு விட்டது. இன்னொரு பக்கம் குயில் இருந்த மாமரத்துக்கு அருகில் ஒருவன் ஒளிந்து கொண்டிருந்தான். குயிலும் பயந்து தன்னுடைய பாட்டை நிறுத்திவிட்டு இவன் எதற்காக ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று அவனை கவனித்தது. அந்த பக்கம் மயில் வந்தது. அவன் தன் கையில் இருந்த ஏதோ ஒரு பொருளை எடுத்து வீசினான். குயில் என்னவென்று பார்த்தது. ஒரு சின்ன ஊசி மயிலுடைய உடம்பில் போய் தைத்தது. மயில் மயக்கமாகி விழுந்து விட்டது. பின்பு அவன் பயமில்லாமல் மயிலின் அருகில் போய் தோகையில் இருந்து இறகுகளை ஒடிக்க ஆரம்பித்தான்.
என்னதான் தன்னை கேலி செய்திருந்தாலும் மயிலின் நிலைமையை பார்த்து துன்பப்பட்டது குயில். குயிலும் தாமரையும் அந்த மனிதர்கள் போகிற வரைக்கும் தூங்கவே இல்லை. ஒரு வழியாக அந்த மனிதர்கள் போனதும் குயிலும் தாமரையும் மயிலை எழுப்பிவிட்டன. மல்லிகை செடியை தடவி கொடுத்தன, ஆறுதல் சொல்லின. உடனே மயில், எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை இத்தனை நாளா கஷ்டப்படுத்திட்டோம் என்று சொன்னது. மல்லிகையும், இனிமே மற்றவங்க தோற்றத்தை வைத்து எடை போட மாட்டோம், காயப்படுத்த மாட்டோம் என்று மன்னிப்பு கேட்டது. அப்போது குயில் ஒரு பாட்டு பாடியது. தாமரை அதற்கு நடனமாடியது. தோற்றம் கண்டு எவரையும் ஏளனம் செய்ய நினைக்காதீங்க, அழுக்கான சேற்றில்தான் தாமரையும் முளைக்குது, கருப்பான குயிலும் தான் இனிய கீதம் பாடுது. உடல் அழகை பார்க்காதீங்க, மன அழகை பாருங்க. உடல் அழகு சில நேரம் ஆபத்தை கொடுத்தாலும் மன அழகு மட்டும்தான் நம் உயிரை காக்கும், மறக்காதீங்க. தினம் ஒரு கதைகள். புத்தியை தீட்டு. ஒரு காட்டிற்கு 2 மரவெட்டிகள் சென்றார்கள். மாலை மீண்டும் இருவரும் கூடும்போது ஒருவரிடம் அதிக விறகும் மேலும் அவர் அதிக களைப்படையாமலும் இருந்தார். மற்றவருக்கோ பயங்கர ஆச்சரியம். நம்மை போலதானே அவனும், அவனால் மட்டும் எப்படி இது சாத்தியமானது என்று ஆர்வம் தாங்காமல் அவனிடமே கேட்டுவிட்டான். நண்பன் அவனிடம் கேட்டான், இந்த விறகுகளுக்கு நீ என்ன செய்தாய் என்று. அவன் சொன்னான், இடைவிடாமல் வெட்டி கொண்டே இருந்தேன் என்று. சிறிதும் ஓய்வு இல்லாமலா என்று கேட்டான் நண்பன். ஆம், அதிக விறகுகள் பெற வேண்டுமே, ஆனால் நீ கொஞ்சமும் களைப்படையாமல் இருப்பது எப்படி என்று கேட்டான். நான் இடையில் அடிக்கடி ஓய்வு எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னான் நண்பன். மறுநாள் அவனும் அதே போல் ஓய்வு எடுத்து மரம் வெட்டினான். இருப்பினும் அவனால் நண்பன் அளவுக்கு மரம் வெட்ட முடியவில்லை. மறுநாள் மரம் வெட்டும் போது ஒளிந்திருந்து பார்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு வீடு திரும்பினான். மறுநாள் மரம் வெட்ட பிரிந்து சென்ற பின் அவன் நண்பனை பின்தொடர்ந்து சென்றான். நண்பனும் 1/2 மணி நேரம் மரம் வெட்டிவிட்டு ஓய்வாக அமர்ந்தான். ஆனால் அவன் ஓய்வு நேரத்தில் அவனது கோடாலியை தீட்டிக் கொண்டிருந்தான். தினம் ஒரு கதைகள். தேவதை கொடுத்த பரிசு. நெல்லிக்குப்பம் என்ற கிராமத்தில் 2 மீனவர்கள் நண்பர்களாக இருந்தனர். ஒரு நண்பரின் பெயர் ஜெகதீஷ், மற்றவர் பெயர் பிரகாஷ். இருவரும் தினமும் காலை நேரத்தில் கட்டுமரத்தில் ஏறி மீன் பிடிக்கச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஒரு நாள் காலை நேரத்தில் இருவரும் வழக்கம் போல் மீன் பிடிக்கச் சென்றனர். அன்றைய தினம் மாலை நேரம் ஆகியும் கூட இருவர் வலையிலும் போதுமான மீன்கள் சிக்கவில்லை. மிக குறைந்த அளவிலேயே மீன்கள் மாட்டின. கரையை அடைந்த இருவரும் தங்களுக்கு கிடைத்த மீனை பங்கிட்டு பார்த்தனர். நண்பனே, இந்த மீன்களை விற்று அதில் கிடைக்கும் பணத்தில் நம் இருவர் குடும்பத்திற்கும் போதிய உணவுப் பொருட்களை வாங்கி சமைப்பது கடினம். அதனால் மீன் விற்று கிடைக்கும் பணத்தினை நம்மில் ஒருவரே எடுத்துக்கொள்ளலாம் என்றான் பிரகாஷ். அப்படியானால் நீயே எடுத்துக்கொள், நீதான் மனைவி மக்களோடு இருக்கிறாய், உன் குடும்பத்தை வறுமையில் வாடவிடாதே, நீயே எடுத்துக்கொள் என்றான் ஜெகதீஷ். இல்லை நண்பனே, உன் குடும்பத்தில் 2 நபர்கள் அதிகமாக இருக்கின்றனர், அதனால் நீதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றான் பிரகாஷ். இல்லை நண்பனே, இல்லை, கண்டிப்பாக நீதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். உன் குடும்பத்தை வறுமையில் தவிக்க நான் என்றுமே விடமாட்டேன் என்றான் அழுத்தமாக கூறினான் ஜெகதீஷ். பிரகாஷும் ஜெகதீஷும் ஒருவரை ஒருவர் இவ்வாறு விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் திடீரென சத்தம் கேட்டது. இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர். அங்கே கடற்கரையில் ஒரு அழகிய பெண் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்தில் இருவரும் திகைப்புடன் வாயடைத்து போயினர். அந்த பெண் தேவதை போன்று காட்சி தந்தாள். அந்த பெண்ணின் முகத்தை இருவரும் உற்று பார்த்தனர். மீனவர்களே, என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? நான் தான் இந்த கடலில் வசிக்கிற கடல் தேவதை. நீங்கள் இருவரும் ஏதோ வழக்கு நடத்தி கொண்டிருப்பது போன்று தெரிகிறது. அது என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டியே உங்கள் அருகில் வந்தேன் என்றாள் கடல் தேவதை. தேவதையே, உன்னை சந்தித்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் இருவரும் பிடிக்கிற மீன்களை பங்கு போட்டுக்கொள்வோம். இப்போது எங்களுக்கு குறைந்த அளவே மீன்கள் கிடைத்துள்ளன. என் குடும்பம் வறுமையில் வாடும், அதனால் மீன்களை எடுத்துக்கொள் என்கிறான் என் நண்பன். என் குடும்பத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் அவன் குடும்பம் வறுமையில் வாடக்கூடாது என்பதற்காகத்தான் எல்லா மீன்களையும் விற்று கிடைக்கிற பணத்தை என் நண்பன் எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்கிறேன். என் நண்பனோ அதனை மறுத்து என்னை எடுத்துக்கொள்ளும்படியாக சொல்கிறான். நீயே அவனுக்கு எடுத்து கூறி அவன் குடும்பத்தை வறுமையில் இருந்து காப்பாற்று என்றான் பிரகாஷ்.
கடல் தேவதையோ சிரித்தபடியே இருவரையும் நோக்கியது. நீங்கள் இருவரும் ஒற்றுமையுடன் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் உங்கள் குடும்ப நலன் கருதியே பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தின் மீதும் நீங்கள் வைத்திருக்கும் அன்பும் உங்கள் நல்லெண்ணமும் என்னை மிகவும் கவர்ந்துவிட்டது. அதனால் உங்கள் இருவருக்கும் உதவி புரியவே வந்துள்ளேன் என்றது கடல் தேவதை. பிறகு பிரகாஷ் முன்பும் ஜெகதீஷ் முன்பும் 2 மூட்டைகள் தோன்றின. கடல் தேவதையும் அங்கிருந்து மறைந்தாள். இருவரும் அந்த மூட்டைகளை பிரித்து பார்த்தனர். அந்த மூட்டைகளில் நிறைய பொற்காசுகள் காணப்பட்டன. இருவருமே அதனை தங்கள் ஒற்றுமைக்கு கிடைத்த பரிசாகவே நினைத்து கொண்டனர். அதை கொண்டு பெரிய பணக்காரர்கள் ஆயினர். தினம் ஒரு கதைகள். சுண்டுவும் சிண்டுவும். அது ஒரு பெரிய பண்ணை வீடு. அங்கே பல எலிகள் தங்கள் குடும்பத்துடன் வசித்து வந்தன. உணவுக்கு குறையில்லாமல், பஞ்சம் பட்டினி என்ற கொடுமைகள் இல்லாமல் மிகவும் மகிழ்ச்சியாக அந்த எலி குடும்பங்கள் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் அந்த பண்ணை வீட்டிற்கு சுண்டு சிண்டு என்று 2 சகோதர எலிகள் வந்து சேர்ந்தன. அவை நகரத்து எலிகள். வீடு வீடாக சென்று கிடைப்பதை உண்டு வாழ்ந்தன. இந்த பண்ணை வீட்டை பார்க்க பார்க்க அந்த எலிகளுக்கும் ரொம்பவே அதிசயமாக இருந்தது. நகரத்து வீடுகளில் என்றைக்காவது தான் நல்ல உணவு கிடைக்கும். குப்பை தொட்டிகளில் எரியப்படும் நாறிப்போன உணவுகளைத்தான் உண்டு வாழ முடியும். ஆனால் இங்கோ திரும்பும் பக்கமெல்லாம் தானியங்கள், உணவுப் பொருட்கள். இனி வாழ்நாளுக்கும் கவலை இல்லை என்ற சந்தோஷத்தில் மயங்கின. இரண்டும் அங்கேயே பொழுதை கழிக்க ஆரம்பித்தன. 1-2 நாட்களில் அங்கு வாழ்ந்த மற்ற எலிகளின் பழக்கங்களை சுண்டுவும் சிண்டுவும் கண்டுகொண்டன. அங்கிருந்த எலிகள் எந்த உணவு கிடைத்தாலும் எல்லா எலிகளையும் கூப்பிட்டு பகிர்ந்து உண்டன. இதை சுண்டுவும் சிண்டுவும் கொஞ்சமும் விரும்பவில்லை. அந்த வீட்டில் இருந்த எலிகளுக்கிடையில் என்றைக்குமே சண்டை வந்ததே இல்லை. உணவுக்காகவும் இருப்பிடத்திற்காகவும் அவை போட்டி போட்டதே இல்லை. ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்து கிடைக்கின்ற உணவுப் பொருட்களை பங்கு போட்டு கொண்டு வாழ்ந்து வந்தன. என்ன இது, நமக்கு கிடைத்த உணவை நாம் மட்டும் தனியாக நிம்மதியாக உண்ணாமல் இப்படி ஊரையே அழைத்தா உண்பது உலகத்தில் இல்லாத பழக்கமாக இருக்கிறது என்று சுண்டுவும் சிண்டுவும் நினைத்தன. உடனே 2 எலிகளும், இந்த எலிகளோடு நாம் எப்போதும் சேரக்கூடாது, நமக்கு கிடைப்பதை நாமே உண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும், தனித்தனியாக சென்றுதான் இதை தேட வேண்டும் என்று இரண்டும் முடிவு செய்தன. சுண்டுவும் சிண்டுவும் தனித்தனியாகவே உண்டு வயிற்றை வளர்த்து வந்தன. எந்த எலிகளோடும் சேர்வதே இல்லை. எப்போதாவது மற்ற எலிகள் வந்து பேசினாலும் ஏதாவது திட்டி பேசி விரட்டி விடுவதிலேயே குறியாய் இருந்தன. ஆகவே மற்ற எலிகளும் சுண்டுவுடனும் சிண்டுவுடனும் நட்பாகும் முயற்சியை கைவிட்டுவிட்டன. இப்படியே நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் சுண்டு பண்ணை வீட்டின் பழைய குடோன் ஒன்றுக்குள் சென்றது. அங்கு வேறு எந்த எலியையும் காணவில்லை. பெரிய பெரிய தாழிகளில் நிறைய நெல்லும் தானியங்களும் அங்கு சேகரித்து வைக்கப்பட்டிருந்தன. அதை கண்டதும் சுண்டுவுக்கு எச்சில் ஊறியது. ஆஹா, ஒரே இடத்தில் இத்தனை உணவு வகைகளா? நம்ம ஆயுள் முடியும் வரை இங்கேயே தங்கிவிடலாம் போல் இருக்கிறதே. இங்கேயே சாப்பிட்டு தூங்கி சுகமாக வாழலாமே. இந்த முட்டாள் எலிகள் எதுவும் ஏன் இங்கு வருவதே இல்லை? சரி, சிண்டுவையும் கூப்பிட்டு இந்த இடத்தை காட்டலாமா என்று யோசித்தது. மறுநொடியே சிண்டுவிடம் எதற்கு சொல்ல வேண்டும், நாம் மட்டுமே சந்தோஷமாக இருக்கலாம் என முடிவு செய்தது. அப்புறம் தானியங்களை ஒரு கை பார்க்கலாம் என்று தாழிக்குள் நுழைய முயற்சித்தது. ஆனால் அந்த தாழிகள் மிகவும் உயரமாக இருந்தன. ஒரு மனிதனின் உயரத்திற்கு நீண்டிருந்தன. உள்ளே நுழைய வழியே இல்லை. எவ்வளவு உயரம் குதித்தாலும் தாழியின் வாயை எட்டவே முடியாது. ஓ, அதுதான் எந்த எலிகளும் இங்கு வருவதில்லையா? என்ன செய்வது? ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று சுண்டு யோசித்தது. அப்போது சுண்டுவின் கண்களில் ஒரு தாழியின் அடியில் இருந்த சின்ன ஓட்டை புலப்பட்டது. ஆஹா, வழி கிடைத்து விட்டது என்று ஓட்டைக்குள் நுழைந்து நெல்லை குஷியாக தின்னத் தொடங்கியது. இன்னொரு பக்கம் சிண்டு பண்ணையின் அடுக்களை பக்கமாக சென்றது. சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று நோட்டம் விட தொடங்கியது. அங்கு ஒரு பாத்திரத்தில் நிறைய இனிப்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அதை பார்த்ததும் சிண்டு உடனே அதை தின்ன பாய்ந்தது. இத்தனை பலகாரங்கள் இங்கிருக்க எந்த எலிகள் சிந்தி சிதறியதை உண்டு வாழ்வது ஏன்? மனிதர்கள் மிச்சம் வைத்ததை சாப்பிடுவதில் என்ன பெருமை இருக்கிறது? இப்படி புதிதான பண்டங்களை உண்டால் எத்தனை சுவையாக இருக்கும் என்று ஆசை தலைக்கேற பண்டங்களை ஒவ்வொன்றாக எடுத்து உண்ணத் தொடங்கியது. இன்னொரு பக்கம் நெற்தாளியில் இறங்கிய சுண்டு மூச்சு முட்ட தின்று தாலிக்குள்ளேயே படுத்து தூங்கிவிட்டது. தூங்கி எழுந்து மறுபடி சாப்பிட்டது. மறுபடி தூங்கியது. எந்த உடல் உழைப்பும் இல்லாததால் நன்றாக கொழுத்து விட்டது. தாலிக்குள்ளேயே இருந்ததால் சுண்டுவுக்கு போர் அடித்து விட்டது. இப்படியே இவ்வளவு நேரம்தான் அடைந்து கிடப்பது.
கொஞ்ச நேரம் வெளியே சுற்றிவிட்டு வரலாம் என்று ஓட்டையிலிருந்து வெளிவர முயற்சித்தது. ஆனால் பரிதாபம், சுண்டுவால் அந்த சின்ன ஓட்டைக்குள் நுழைய முடியவில்லை. கொழுத்து போய் கிடந்த சுண்டு எவ்வளவு முயன்றும் பயனில்லை. உடல் வெளிவர மறுத்தது. சிண்டு சிண்டு என்று, என் நண்பனே சிண்டு, என்னை காப்பாற்று என்று தன் நண்பன் சிண்டுவை உதவிக்கு கூப்பிட்டு பார்த்தது. சிண்டுவுக்கு தன் நண்பனின் குரல் நன்றாக கேட்டது. சுண்டுவுக்கு என்ன ஆயிற்றோ என்று பதறி வேகமாக ஓடிப்போய் காப்பாற்றியது. அங்கிருந்த மற்ற எலிகளோ மிகவும் மகிழ்ச்சியாக ஒன்றோடொன்று அடித்து விளையாடியபடி வாழ்க்கையின் சுவையை அனுபவித்துக் கொண்டிருந்தன. அதை பார்த்ததும் தான் சுண்டுவும் சிண்டுவும் வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சியும் நிம்மதியும் என்ன என்பதை உணர்ந்தன. மற்றவர்களோடு கலந்து பகிர்ந்துண்டு வாழ்வதே பாதுகாப்பான வாழ்க்கைக்கு வழி என்பதை அறிந்தன. சுண்டுவும் சிண்டுவும் தங்களுக்கு உடம்பு சரியான பிறகு அந்த எலிகளுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வது என்று உறுதி கொண்டன. முட்டாள் வேலைக்காரன். ஒரு ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான். பணக்காரனான அவன் சரியான கஞ்சன். எனவே முட்டாளான ஒருவனை வேலைக்காரனாக வைத்திருந்தான் வணிகன். ஒரு நாள் அவனை அழைத்து, நம் வண்டியை எடுத்துக்கொண்டு பனங்காட்டுக்கு போ. அங்கே பலர் பனைமரங்களை வெட்டி வண்டியில் ஏற்றி கொண்டு இருப்பர். அதேபோல் நீயும் மரங்களை வெட்டி கொண்டு வா என்றான். அப்படியே அவனும் வண்டியை ஓட்டி கொண்டு சென்றான். அங்கே சிலர் மரங்களை வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்தனர். சிலர் கீழே கிடக்கும் மரங்களை முயன்று வண்டியில் தூக்கி போட்டு கொண்டிருந்தனர். இதை பார்த்ததும் வேலைக்காரனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. என்ன, இவர்கள் எல்லோரும் முட்டாள்களாக இருக்கின்றனர். மரம் வெட்டும் போதே அதற்கு கீழாக வண்டியை வைத்தால் மரம் அதில் சரியாக விழும். வீணாக ஒரு முறை பூமியில் கிடக்கும் மரத்தை வண்டியில் ஏற்ற வேண்டாமே என்று நினைத்தான். என் திட்டத்தை இவர்கள் என் கண் முன்னாலேயே செய்து காட்டி என் திட்டத்தை இவர்கள் கண் முன்னாலேயே செய்து காட்டி நான் எத்தகைய அறிவாளி என்பதை புரிய வைப்பேன் என்ற எண்ணத்தில் தான் வெட்ட வேண்டிய பெரிய மரத்தை தேர்ந்தெடுத்தான். கோடாரியால் அந்த பனை மரத்தின் அடிப்பகுதியை பாதி அளவு வெட்டி முடித்தான். பிறகு அந்த மரம் விழக்கூடிய இடத்திற்கு நேராக மாட்டுடன் வண்டியை நிறுத்தினான். மரம் வெட்டி கொண்டிருந்த மற்றவர்கள் ஏன் இவன் இப்படி பைத்தியக்கார வேலை செய்கிறான் என்று நினைத்தனர். சிறிது நேரத்தில் அந்த மரம் சடசடவென்ற சத்தத்துடன் வண்டியின் மீது வேகமாக விழுந்தது. அவ்வளவுதான், வண்டி தூள் தூளானது. கால் உடைந்து குற்றுயிரும் குலையுயிருமாக மாடு துடித்து கொண்டிருந்தது. இதை கண்டு அவன் திகைத்து விட்டான். தன் திட்டத்தில் என்ன குறை என்று அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. என் திட்டம் நல்ல திட்டம்தான், வண்டிக்குத்தான் வலிமை இல்லாமல் போய்விட்டது என்ற முடிவுடன் வீடு திரும்பினான். நடந்ததை அறிந்த வணிகன், முட்டாளாக இருக்கிறாயே, இப்படி செய்யலாமா என்று வேலைக்காரனை திட்டினான். சில நாட்கள் சென்றன. திடீரென்று அந்த ஊரில் மண்ணெண்ணெய் பஞ்சம் வந்துவிட்டது. தன்னிடம் இருக்கும் 25 பீப்பாய் எண்ணெயை பதுக்கி வைத்தால் நிறைய லாபம் கிடைக்கும் என்று நினைத்தான் வணிகன். உடனே வேலைக்காரனை அழைத்து, கடையில் இருக்கும் மண்ணெண்ணெய் எல்லாவற்றையும் இன்றிரவு நம் தோட்டத்தில் பள்ளம் தோண்டி புதைத்து விடு, யாருக்கும் தெரியக்கூடாது என்றான். வணிகன் சொன்னபடியே நள்ளிரவில் பெரிய பள்ளம் தோண்டினான் வேலைக்காரன். ஒவ்வொரு பீப்பாயாக உருட்டி சென்று அதில் உள்ள எண்ணெயை பள்ளத்தில் ஊற்றினான். இப்படியே எல்லா பீப்பாய்களில் உள்ள எண்ணெயையும் ஊற்றி முடித்தான். இப்போது அவன் உள்ளத்தில், இந்த காலி பீப்பாய்களை என்ன செய்வது, இது குறித்து முதலாளி ஒன்றும் சொல்லவில்லையே என்ற சிந்தனை எழுந்தது. சரி, அவரையே கேட்டு விடுவோம் என்ற எண்ணத்தில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த வணிகனை எழுப்பினான். ஐயா, நீங்கள் சொன்னபடி மண்ணெண்ணெயை பள்ளம் தோண்டி புதைத்து விட்டேன். காலி பீப்பாய்களை என்ன செய்வது என்று கேட்டான். வணிகனுக்கு சிறிது சிறிதாக உண்மை புலப்படத் தொடங்கியது. ஐயோ, மண்ணெண்ணெய் எல்லாம் போச்சே என்று அலறிய வணிகன் அன்றே அவனை வேலையிலிருந்து நீக்கினான்.